தியேட்டர்ல பார்க்கும்போது எனக்கு பயங்கரமா ஒரு கூஸ்பம் மொமெண்ட்டா இருந்தது. எம்.எஸ். பாஸ்கர் சாரோட அந்த ஒரு பெரிய அந்த ஒரு ம். டயலாக் பேசுவார்ல. பயங்கரமா இருந்தது எனக்கு. அது எப்படி நடந்தது அந்த சீன்? அத பத்தி சொல்லுங்க. பிஹைண்ட் தி சீன்லாம் எப்படி இருந்தது? பிஹைண்ட் தி சீன் ரைட்டிங்லலாம் இல்ல. பட் ம். ஆனா அத தாண்டி நடந்தப்போ இருந்துச்சு. நான் அதான் ப்ராப்பரா பார்த்தா படத்தோட ஃபர்ஸ்ட்டு ஷூட்டே. ஓகே. ஏவிஎம் ஸ்டுடியோல சம்திங் அங்க ஷூட் பண்ணோம். அப்போ ரொம்ப டார்க் ரூமு. ம். எம்.எஸ். சார் பெர்ஃபார்ம் பண்றாரு. எனக்கு ஆனா லைட்டா என்ன இவரு ஆ. பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப செட்டில்டா நடிக்கிற மாரி இருந்துச்சு. ஆனா மேக்கிங் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அப்போ. ம். அப்போ என்ன இவர் ரொம்ப செட்டிலா பண்றாரு. ஆனா கட் பண்ணா மானிட்டர்ல வந்து பார்த்தா பயங்கரமா இருந்துச்சு அவர் பண்றது. ம். ஆனா நம்ம நேர்ல பார்க்கும்போது அவர் நார்மலா ரொம்ப செட்டில்டா நேச்சுரலா. நேச்சுரலா ஏதோ பண்றாரு போல ஆ. அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனா நம்ம கட் பண்ணி மானிட்டர்ல போய் பார்க்குறோம் பயங்கரமா இருந்துச்சு. அப்பயே ஸ்பாட் எடிட் நடக்கும். ஓகே. ஸ்பாட் எடிட்ல ஒரு லஞ்ச் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லஞ்ச்ல போய் பார்க்குறேன் ஒரு மாதிரி மியூசிக்லாம் வச்சு காட்டினாங்க. ம். அது நீங்க பார்த்தது ட்ரிம் வெர்ஷனு. ஓ! நான் ஃபுல் வெர்ஷனே பார்த்து நான் சொல்லிட்டேன் டைரக்டர்ட்ட அதை எடிட் பண்ண வேணாம்னா. ஆ. ஏன்னா அது கிரிக்கெட்டை பத்திலாம் நிறைய பேசியிருப்போம். ஆமா. அதனால அதை எடிட் பண்ண வேணாம் அப்படியே இருக்கலாம்னா. ஆனா டியூ டு சம் டியூரேஷன் ரீசன்ஸ் அவர் எடிட் பண்ணிட்டார் அது. ஓகே. அதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. மேபி அவரு யூடியூப்ல ரிலீஸ் பண்ணுவாரான்னு தெரியல. டிலீட்டட் போர்ஷன். எங்களுக்காக அதை பண்ண சொல்லுங்க தயவு செஞ்சு. ஏன்னா அது தியேட்டர்ல பார்க்கும்போது எங்களுக்குலாம் அப்பா ஆமா, ஆமா. என்னடா பெர்ஃபார்ம் பண்றாரு அப்படின்ற மாதிரி இருந்தது.